இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புதுசாக வந்துருந்தீங்க. நீங்களாம் வந்து அதிர்ஷ்டசாலி தான். ஏன்னா இன்னைக்கு வந்த அன்னைக்கு உங்களுக்கு இந்த பாலாபிஷேகங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப அதிசயமாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே அம்மாவோட பிள்ளைங்களாக மாறிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தது வந்து சாதாரண காட்சிகள் கிடையாது. நம்ம நிறையா கோவிலுக்கு போயிருப்போம், இவ்வளோ பாலாபிஷேகம் பார்த்துருப்போம். அப்போ இவ்வளோ பாலில் குடிச்ச அம்மாவுக்கு ஏதாவது அமைதியாக இருந்துருவா? ஏன்னா உங்களுக்காகத்தான், நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான அபிஷேகங்கள்லாம் பண்ணி தாயை குளிர்விச்சு அவங்களோட மன வேதனைகள்லாம் தீரணும். குழந்தைல அவங்களுக்கு குழந்தை கிடைக்கணும். முதல்ல நம்ம எல்லாருக்குமே மன நிம்மதி இல்லை, அந்த நிம்மதிகள்லாம் முதல்ல கிடைக்கணும். எதனால ஏற்றுக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த நேரமான ஒரு நேரம். ஒவ்வொரு மாசமும் நம்ம தொடர்ச்சியா 8 ஆண்டு காலங்களா தொடர்ந்து பௌர்ணமி பூஜை இவருக்கு 1008 லிட்டர் பால்ல பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பௌர்ணமியும் சிறப்பாக வந்து கலந்துக்கோங்க. நம்மளோட குறைகளை எல்லாம் அம்மாட்ட சொல்லுங்க, எல்லாமே சரியா போயிடும். உங்களுக்கு நான் வந்துட்டு இப்போ நம்ம பிரார்த்தனைக்கான நேரத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா நமக்கு வந்து ஸ்பீடாக நம்ம அபிஷேகம் பண்ணிட்டோம். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் வெளியில இருந்து வந்திருக்கீங்கனால நம்ம சீக்கிரமா இப்போ அபிஷேகம் முடிச்சுட்டு இப்போ அலங்காரம் இருக்கு. இன்னொரு 1/2 மணி நேரத்துல உங்களுக்கு தீபாரம் நடக்கும். இப்போ பவானி அம்மா கோவிலேருந்து பெரியபாளையத்தை தீர்த்த இப்போ அம்மாவுக்கு அபிஷேகம் ஆகும். அதை பார்த்து முடிச்சதும் எல்லாரும் சந்தனம் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவானி அம்மா சந்தன காப்பில் இருந்தாங்க, அந்த சந்தனம் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரமாதமா அம்மா அழகா அப்படியே சந்தன காப்பலங்காரத்தில் இருந்தது. அப்படியே எல்லாரும் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரட்டுமே அப்படி அப்படிங்கிறதுக்காண்டி இன்னைக்கு அது கொடுக்க போகிறேன். எல்லாருமே வாங்கிக்கோங்க. முதல்ல நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையில வந்து எதுவுமே சுகமாகாது. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், ஒரு விஷயம் இருக்குன்னா அது நல்லா இருக்கு நம்ம முடிவு எடுத்துட்டு நீங்க போனீங்கன்னா அது நல்லா இருக்கும். ஆனா நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நீங்க கட்டிட்டு ஒரு சேலை பக்கத்துல யாராவது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க அதை பார்த்து ரசிப்பீங்க. அப்பா இந்த சேலை நல்லா இருக்கு, இந்த சேலை நல்லா இருக்கு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு கூட ஒரு 2 டைம் கட்டுவோம். ஆனா அந்த சேலையை யாராவது பார்த்துச்சு இந்த சேலை நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது தன்னாலே பிடிக்காம போயிடும். அது மாதிரிதான் நம்பிக்கைங்கிறது நம்மளோட மனசுக்குள்ள ஆழ்ந்த ஒரு விஷயமா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே தொடர்ந்து கிடைக்கும். இப்ப நம்ம பிரார்த்தனைக்கான நேரம். இப்ப அம்மாவுக்காண்டி ஒரு பாடல் படிச்சுட்டு இந்த பிரார்த்தனைகளை படிச்சு கேளுங்க. அப்படியே நம்ம பவானி திட்டத்துக்கு எல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அம்மா வந்து மனசு உருகி பிரார்த்தனைகள் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட எல்லாருக்கும் ஒரு விஷயம் மட்டும் நான் அடிக்கொள்ட்டே கேட்பேன். நீங்க யாரானாலும் கேட்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைனாலும் கேட்க, ஆனா அம்மாவுக்கு பிள்ளையாயிருங்க. அம்மாவுக்கு பிள்ளையாயிருந்து நம்ம வந்து ஓடி வந்து ஒரு பிரச்சனை மட்டும் சாமியை தயவு செய்து இருக்கக்கூடாது. பிரச்சனையின் போது சாமியை கும்பிடுறவங்க நம்ம மனிதனா இருக்கவே முடியாது. என்னாலும் தெய்வத்தை கும்பிடணும், எப்பொழுதுமே தெய்வத்தை கும்பிடணும். அப்படி எப்பொழுதுமே நம்ம மனம் நிம்மதியா இருக்கும் பொழுதும் சரி, நம்ம கஷ்டத்துல இருக்கும் சரி, என்னாலுமே நம்ம தெய்வத்தை கும்பிட்டால்தான் அதோட பலன் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர்லாம் சோர்ந்து போயிருங்க. நான் அருள்வாக்கு வந்தேன், நான் இத்தனை வருஷம் இவ்வளவு நாள் வந்தேன், அவ்வளவு நாள் இதுக்கு முந்த மட்டும் இல்லை, எல்லா கோயிலுமே சோர்ந்து போய் கடைசியா நீங்க தோத்து போயிருவீங்க. அது கிடையாது வாழ்க்கை. தோல்வி இல்லாத வாழ்க்கை நம்ம பெறணும் அப்படின்னா தொடர்ந்து ஆன்மீக பயணத்துல நம்ம எல்லாருமே பயணிக்கணும். அந்த பயணம் சிறப்பான பயணமா இருக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பவானிக்காக ஒரு பாடல் படிச்சுட்டு அப்படியே நம்ம அருள்வாக்கு வந்துட்டு பழக்க தோசம் அப்படி வரும். அதனால அதெல்லாம் கண்டிக்கிறாருங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. சரியா? பவானி அம்மா சரணம்,
எங்கள் உயிர் தாயே சரணம். எங்கும் பவானியம்மா சரணம். எங்கள் உயிர் தாயே சரணம். என்றும் பவானியம்மா சரணம். கேட்டதையெல்லாம் தந்தவள் நீயே, கேட்டதையெல்லாம் தந்தவள் நீயே, உந்தன் நிழலில் வாழ வைத்தாயே பவானியம்மா சரணம். எங்கள் உயிர் தாயே சரணம். கேட்டதையெல்லாம் தந்தவள் நீயே, கேட்டதையெல்லாம் தந்தவள் நீயே, உந்தன் நிழலில் வாழ வைத்தாயே பவானியம்மா சரணம். முன்ஜென்ம பாவங்கள் கடன் தீர்க்க, முன்ஜென்ம பாவக்கடன் தீர்க்க பிறந்தேனம்மா. உன் திருவடியை தஞ்சம் உன்னை அடைந்தேனம்மா. முன்ஜென்ம பாவக்கடன் தீர்க்க பிறந்தேனம்மா. உன் திருவடியை தஞ்சம் உன்னை அடைந்தேனம்மா. மதம் சொல்லும் கதை கேட்டு பயந்தேனம்மா. மதம் சொல்லும் கதை கேட்டு பயந்தேனம்மா. உன் அருள் பொங்கும் முகம் கண்டுனை பணிந்தேனம்மா. நிலை மாறவே இங்கு வளர்ந்தேனம்மா பவானியம்மா சரணம். எங்கள் உயிர் தாயே சரணம். என்றும் பவானியம்மா சரணம். ஏதேதோ தெய்வங்கள் இருந்தாலுமே இந்த ஏழைக்கு அருள் செய்த என் தெய்வமே. ஏதேதோ தெய்வங்கள் இருந்தாலுமே இந்த ஏழைக்கு அருள் செய்த என் தெய்வமே. என் பாவங்கள் அழித்தென்னை ஆளாக்கினாய். என் பாவங்கள் அழித்தென்னை ஆளாக்கி பவானியம்மா சரணம். எங்கள் உயிர் தாயே சரணம். எங்கும் பவானியம்மா சரணம். குங்குமத்தை பொட்டழகி குறி சொல்லும் பாளையத்தா. குங்குமத்தை பொட்டழகி குறி சொல்லும் பாளையத்தா. மஞ்சள் நிற முகத்தழகி மகளப்பட்ட பாளையத்தா. மஞ்சள் நிற முகத்தழகி மகளப்பட்ட பாளையத்தா. எல்லோரும் தாயென்று நினைத்திருப்போம் மகளை. எல்லோரும் தாயென்று நினைத்திருப்போம் மகளை. அவள் அருளின்றி வாழ்வதற்கு வாழ்க்கையிலே கடினம். இவள் அருளின்றி வாழ்க்கையிலே வாழ்வதும் கடினம். குங்குமத்தை பொட்டழகி அவள் குறி சொல்லும் தாயே. அவள் குங்குமத்தை பொட்டழகி அவள் குறி சொல்லும் தாயே. மஞ்சளிய பேரழகி மகத்துவத்தை காரி. அது மஞ்சளழகி பேரழகி மகத்துவத்தை காரி. நான் பிள்ளை இல்லை என்று வந்தேன் பிள்ளை தருவாயே. நான் பிள்ளை இல்லை என்று சொன்னால் பிள்ளை வரம் தருவாயே. வேப்பங்களை கையிலெடுத்து வாடியம்மா தாயே. நீ வேப்பங்களை கையிலெடுத்து வாடியம்மா தாயே. ஓ ஏழை மக்களை பார்த்துக்கிட்டு அது கொடுக்கணும் நீயே. ஓ ஏழை மக்களை பார்த்துக்கிட்டு வரு கொடுக்கணும் நீயே. மஞ்சள் நிற ஆடகட்டி வாராளே ஆத்தா. அவ மஞ்சள் நிற ஆடகட்டி வாராளே ஆத்தா. அவ மக்கள் எல்லாம் பெற்றவளா ஓடி வரா ஆத்தா. அவ மக்கள் எல்லாம் பெற்றவளா ஓடி வரா ஆத்தா. கலகலனே சிரிக்கிறா மலமலனே ஆடிரா. கலகலனே சிரிக்கிறா மலமலனே ஆடிரா. அக்கினியா சட்டி எடுத்து ஆடி வந்தோம் ஆத்தா. ஓ ஆலயத்தை சுத்தி சுத்தி ஆடி வந்தோம் அம்மா. அக்கினியா சட்டி எடுத்து ஆடி வந்தோம்
சலக சத்தம் சலசலக்க ஆடி வரா அம்மா அவ சூழகையில எடுத்துக்கிட்டு ஓடி வராத்தா அவ சலக சத்தம் சலசலக்க ஆடி வராத்தா ஆரணியில் பிறந்தவளா வாரா அவ ஏழைகளா வரகொடுக்க வாரா அவ ஆரணியா பிறந்தவளா வாரா அவ ஏழைகளா வரகொடுக்க வாரா ஓடி வருவம் மாடுக்கு ஒரு கொலவ முழங்க ஓடி வருவ தாளுக்கு ஒரு கொலவ முழங்க அவ ஆடி வருவ தாளுக்கு அடுத்த கொலவ முழங்க அந்த ஆடி வருவ தாளுக்கு அடுத்த கொலவ முழங்க வேப்பிலைய எடுத்துக்கிட்டு மாறியவ வாரா அவ வேப்பங்கோல எடுத்துக்கிட்டு மாறியவ வாரா அவ மங்கார பேரழகி பாளையத்தா வாரா அவ மங்கார பேரழகி பாளையத்தா வாரா ஓடி வரும் மாறிக்கிட்டா ஒரு கொலவ போடு அவ ஆடி வரும் காளிக்கிட்டா அடுத்த கொலவ போடு ஓடி வரும் மாறிக்கிட்டா ஒரு கொலவ போடு அம்மா ஆடி வரும் காளிக்கிட்டா அடுத்த கொலவ போடு காளியம்மா வாரா அவ கலகலன்னு வாரா சூழகையில் எடுத்துக்கிட்டு ஓடி வரா வாரு நம்ம காளியம்மா ஆடி வாரா சூழகையில எடுத்துக்கிட்டு காளியவ வாரா அவ காளி போல கலகலன்னு ஆடிக்கிட்டு வாரா இடுகாட்டு சுடுகாட்டு மேடக்காரி காளி அவ இடுகாட்டு சுடுகாட்டு மேடக்காரி காளி அவ கொலவையில ஓடி வரா துள்ளி துள்ளி மாறி அவ கொலவையில ஓடி வரா துள்ளி துள்ளி மாறி காளியம்மா வராளம்மா கலகலன்னு வாரா அட காளியம்மா வராளம்மா கலகலன்னு வாரா நம்ம மாரியம்மா வராளம்மா ஆனந்தம்மா வாரா நம்ம மாரியம்மா வராளம்மா ஆனந்தம்மா வாரா வெட்டருவா பளபளக்க முருகு மீச சலசலக கருப்பசாமி வாரா நம்ம காவக்கார கருப்பசாமி வாரா 18ஆம் படி கருப்பேன் ஓடி ஓடி வாரா நம்ம பாளையத்தா வாசலுக்கு காவலுக்கு வாரா ஓடி வர காவக்கார கருப்பசாமி ஐயா நீ பாளையத்து வாசலுக்கு காவக்காரன் ஐயா ஓடி வரும் 18ஆம் படி கருப்பசாமி நீ பாளையத்தா வாசலுக்கு காவலான ஐயா பழைய கம்பு கைபிடித்து உருது மீச தானு வச்சு வெள்ள குதிர தானு ஏறி கருப்பசாமி வாரா நம்ம பாளையத்து வாசலுக்கு கருப்பசாமி வாரா பொய்யார மேடையிட்டு கருப்பசாமி வாரா அவ வீச்சருவா வளவழக ஓடி இங்கே வாரா பாளையத்தா கோவிலுக்கு காளியம்மா காவல் நம்ம பாளையத்தா வாசலில கருப்பசாமி காவல் பாளையத்தா வாசலுக்கு காளியம்மா காவல் நம்ம பாளையத்தா வாசலில கருப்பனோடு காவல் கருப்பசாமி காவல் இருக்க காளியம்மாடு காவல் இருக்க பாளையத்தா அருகொடுக்கிற பாருகம்மா பாரு இந்த புளிய கூடி வந்த பாளையத்தல பாரு ஓடி வரும் காளியம்மா ஆடி வரும் கருப்பசாமி பாளையத்தா வாசலில ஆனந்தமா வாரா அவை ஆவேச கருப்பசாமி ஆனந்தமா வாரா மஞ்சள் பாடை எல்லாத்துக்கும் மஞ்சள் பாடை இந்த ஆடு நமாக்களும் அப்பாவுக்கு தண்ணி கொடுங்க மஞ்சள் பால் கொடுங்க அது மட்டும் இல்லாம இப்ப பவானி தீர்த்தம் வரும் தயவு செய்து சந்தனம் நிறைய இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி கொஞ்சம் நிறைய இருக்கு அதனால சண்டை போடாம தள்ளுமுடி இல்லாம சந்தனம் வாங்கிக்கோங்க எல்லாரும் பால் வாங்கிட்டு போங்க எல்லாரும் வீட்டுக்கும் பால் வாங்கிட்டு போங்க சந்தனம் வாங்கிட்டு போங்க அப்படி அன்னதானம் சாப்பிடுங்க தீபாவளி நடக்கும் தீபாவளி பாருங்க வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க வீட்டுக்கு போயிடுங்க தூக்கணுமா இல்லையா என்னத்தை நான் தூக்கணும் பார்த்துக்கலாம் வெள்ளிக்கிழமைக்காரங்களா தூக்குங்க வெள்ளிக்கிழமைக்காரங்களை கூட திருந்திட்டீங்களா இவ்வளவு மக்கள் வந்திருக்கீங்களே ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடக்கூடாது ஏன்னு வச்சுக்கோங்க இது ஞாயிற்றுக்கிழமை கிழமை அதனால அவங்க இருக்காங்க அதனால நம்ம 3 கிழமையும் தனித்தனியான மக்கள் ஒன்னா சேரக்கூடிய நாள் பௌர்ணமி நாள் தான் எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கு நம்மளோட சொந்தங்களை இன்னும் நல்லா வளர்த்துக்கோங்க இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைக்காரங்களுக்கு தான் ஒரு எரியுது எங்கேயும் தூக்க சொல்லுங்க அடிக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமைக்காரங்க எடுத்துன்னு வரலாம் அடுத்த பௌர்ணமி ஆயிரம் வராது அப்ப இந்த கையெல்லாம் இருக்கணும் இல்லைன்னா கை வாங்க சரி ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்ப நம்ம அபிஷேகத்துக்கு போறோம் சரியா ஜெய் பவானி
குழப்பப்பட்டாலும் எனக்கு ராம்கி குழவி, ராஜா குழவி, டீச்சர் குழவி கேட்காம இருக்கவே முடியாது. முதல்ல டீச்சர் எங்க இருந்தாலும் குழவப்படணும். 1 2 3 டீச்சரோட சேர்த்து எல்லாம் போயிட்டா படிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ராஜாவோட குழந்தை, குழந்தையா குழந்தை கோட்ராஜா. இப்ப பாத்தீங்க இது எந்த குரலுமே டெஸ்ட்ல இது வந்து எந்த குரலுமே ஒட்டாது. இப்போ ஒரு குரல் வரும் பாருங்க, அது பாத்தீங்கன்னா இந்த பழைய ரைஸ் மில் ஒண்ணு அப்படி ஒரு குரல் ஒண்ணு பாருங்க, அது ரொம்ப பிடிக்கும் பவானிக்கு. இப்ப பாருங்க அங்க வருவான், நான் ராங்கி குழவை சொன்ன மாதிரி இருந்துச்சா? இதுதான் நம்மளோட கோவில். அம்மாவை நல்லா வேண்டிப்பாங்க. உங்களுக்கு நான் எல்லா பௌர்ணமியும் ஒரு சின்ன சிந்தனை சொல்லுவேன். இந்த பௌர்ணமி ஒரு சின்ன சிந்தனை சொல்லிடுறேன். இந்த சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா நான் எங்கேயோ கேள்விப்பட்டதுல ஒரு ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு மேடையில வந்து பேசும்போது இந்த சிந்தனை சொன்னாங்க. இந்த சிந்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஊர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பாவக்கிணறு இருந்தது. ஒரு ஊர்ல ஒரு பாவக்கிணறு இருந்தது. இதை நல்லா கேட்டுக்கிறோம். அந்த பாவக்கிணத்துல அப்படியே என்ன செஞ்சா உள்ள இருந்து ஒரே அலறல் சத்தம் கேட்டுச்சு. நீ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அலறல் சத்தம் கேட்டுச்சு. அந்த வழியா ஒரு துறவி போய்கிட்டு இருக்கிறாரு. உடனே இந்த பாவக்கிணத்துல சத்தம் கேட்கும் போது அந்த துறவி என்ன பண்றாருன்னா எட்டி பார்க்காரு. உள்ள உடனே சத்தம் போட்டுருக்கா, என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க. உடனே இவன் என்ன செஞ்சானா, ஐயோ பாவமே இந்த மனிதனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவன் ஏதாவது நல்லது பண்ணியிருக்கானா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன செய்யறாரு, இவன் இந்த வாழ்நாள்ல ஏதாவது நல்லது பண்ணியிருக்கான். இவன் ஒரு நல்லது மட்டும் பண்ணியிருக்கான். ஒரு நல்லது மட்டும் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான், ஒரு சின்ன ஒரு எறும்பை மிதிக்க நினைச்சவன் மிதிக்கல. அப்ப அந்த ஒரு புனிதம் இவன் இருந்துச்சு. உடனே இவர் என்ன செஞ்சாருன்னா அந்த ஒரு புனிதத்துக்காண்டி இந்த நூலாமலை இருக்கும், அது என்னது, ஒரு செலந்தி தானே சொல்லுவேன். செலந்தி என்ன பண்ணிச்சு, இந்த செலந்திய நிப்பாட்டி இந்த செலந்தியோட நூலை அந்த கிணத்துக்குள்ள இறக்குனாரு. அப்ப இந்த துறவி சொன்னாரு, இந்த செலந்தியோட நூலை குடிச்சு மேல ஏறிவான்னு சொன்னாரு. அப்ப உள்ள கட்டிக்கிட்டு இருக்க சொன்னா, உனக்கு லூஸ் ஆயா, நீ என்ன ஒரு செலந்தி வேலையை பிடிச்சி நீ ஏற சொல்லி நூலை பிடிச்சி அதுலாதான் நீ செய்த புனிதம் அற்புதமானது, அது எதிர்பார்க்காம நீ குடிச்சு ஏறிவானாரு. உடனே அந்த குடிச்சு ஏறி வந்துட்டு இருந்தா பாருங்க, அவனால ஏற முடிஞ்சது. ஏறி வந்துகிட்டே இருக்கான். கீழே நிறைய பேர் இந்த கிணத்துக்குள்ள பாவம் செஞ்சவங்க இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவன் ஏறி வர்றதை பார்த்துட்டு இவங்களும் சேர்ந்து ஏறினாங்க. அது தாங்கிச்சு, எல்லாத்தையும் தாங்கிச்சு. இவங்க ஏறி வந்துகிட்டே இருந்தாங்க. இந்த மனிதன் ஏறி வந்தாங்களே, இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் எனக்கு தானே இந்த செலந்தியோட இதை கொடுத்தாரு, நான் தானே பிடிச்சி ஏறணும், இவங்க தான் பின்னாடி ஏறுறாங்களே, இவங்க ஏற விடக்கூடாதுன்னு என்ன பண்ணா, தன்னோட இடுப்புல சுற்றி ஒரு வாழை எடுத்து அந்த செலந்தியோட வாள் இவன் இப்படி பிடிச்சிட்டு கீழே மூடி வெட்டி விட்டுட்டான். கீழே இருக்கிறவங்க போய் கீழே விழுந்துட்டாங்க. இந்த செலந்திக்கு வழி வந்துருச்சு. செலந்திக்கு வழி வந்துருச்சு, இதுவும் அந்த கீழே விழுந்துருச்சு. இது என்னதுக்கான இந்த கதை சொல்லுவோம்னா, நம்ம வாழ்ந்தாலும் பிறர் வாழணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும். நான் மட்டும்தான் வாழணும், பிறர் வாழக்கூடாதுங்கிற எண்ணம் இங்க யாருக்கும் இருக்கக்கூடாது. அதுக்காகதான் இந்த கதை சொன்னேன். அதனால நம்மளும் வாழணும், பிறர் வாழணும். நான் இன்னொரு கதை கூட சொல்லுவேன். நீங்க எல்லாரும் இப்ப நான் சாமியார் அப்படி நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? நான் சாமியாரெல்லாம் கிடையாது. உங்க அம்மா நான் சாமியாரா கிடையாது, உங்க அம்மா. நான் உங்களோட சேர்ந்து கொஞ்ச நேரத்துல விளையாடிட்டு அது வேற கணக்கு. இருந்தாலும் ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு 4 நபர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 4 ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒன்னாவே விளையாண்டாங்க, ஒன்னாவே சிரிச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு சாமியாரை பார்க்க போறாங்க. நம்ம சாமியில போய் ஒரு அருள்வாக்கு கேட்கணும், இல்லையா, நமக்கு நல்லது நடத்தணும்னு போய் கேட்கணும். உடனே அந்த சாமியை போய் பார்க்க போறாங்க. ஒருத்தன் கேட்டான், என்ன கேட்டா, எனக்கு நிறைய வீடு வேணும், எனக்கு வீடே இல்லை, நிறைய வீடு வேணும் அப்படின்னு கேட்கிறான். இடம் கேட்டா, வீடு கேட்டா. அவர் உடனே கொடுத்துட்டாரு அந்த சாமியார். இன்னொருத்தன் வந்து கேட்டா, எனக்கு நிறைய தங்க நகைகள், வெள்ளி, பவளம், வைரம் இப்படி எல்லாம் வேணும்னு கேட்டா. உடனே அவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு. இன்னொருத்தன் வந்து கேட்டா, எனக்கு கார், பங்களா இந்த மாதிரி வேணும்னு கேட்டா, அதையும் கொடுத்தாச்சு. 4வது ஒரு நபர் போனான். அவன் போய் கேட்டான் சாமிகிட்ட, சாமி இவங்க எல்லாரும் ஏன் கூட விளையாடிட்டு இருந்தவங்க, நான் குடிச்ச எச்சியை வாங்கி தின்னவங்க, இன்னைக்கு இவங்க கார், பங்களா எல்லாரும் தங்க நகையெல்லாம் வச்சிருக்காங்கல்ல? ஆமா வச்சிருக்காங்க. உனக்கு என்ன வேணும் நீ கேள்றான்னு கேட்காது துறவி. உடனே அவன் சொன்னா, இவங்க எல்லாரும் கார், பங்களா வச்சிருக்காங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை சாமி, இவங்க ஒண்ணுமே இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டாம். சரிப்பா நீ கேட்டதே நான் தந்துடு அப்படின்னா கொடுத்ததை போனா பிடிக்கிட்டேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பக்கம் தெய்வம் கொடுத்தாலும் இன்னொருத்தங்க என்ன செய்யுங்க, இவன் கெட்டு போட்டோம்னா அதையும் தெய்வத்தை வரம் கேட்குறீங்க, அதையும் தெய்வம் கொடுக்குது. அப்போ ஒருத்தன் கெட்டு போட்டு வரம் கேட்கும் போது எல்லாரோட வரம் கெடுத்து போச்சு. இப்ப நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்டோம்னா எல்லாரும் நல்லா இருப்போம் இல்லையா? அவ்வளவுதாங்க. நம்ம எப்பொழுதுமே எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நம்ம கேட்போம், நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம், எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். இந்த பௌர்ணமி ஆனந்தமான பௌர்ணமி, அற்புதமான பௌர்ணமி. ஜெய் பௌர்ணமி.
கேரளா பார்டரில் இருக்கு. ஆமாம் நான் வச்சுருக்கோம்ல அது ஏகப்பட்டது என்னோட வீடியோ காஸ்டியூம் சிச்சுவேஷன் திருநவசனம் மயிலோசை மூடி அது மயிலோசையில் ஃபுல் வீடியோ நான் எடுத்துருந்தோம் இந்த கூப்பிட்றேன் சரி கடையிட்டு வா நினைக்க யார் போக மாட்டாங்கம்மா அது கிடையாது கை மறிக்காதீங்க கடையில் கை மறிக்கிறேன்
அப்படி மேலே ஏறிங்க. உங்க போட்டோ எடுத்தா அப்படி வாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி பின்னாடி நில்லுங்க. அவ்வளோ. இன்னும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அப்படியே வெளியே தெரியும். போட்டோ. வாங்க. எந்த கையில போ. மேலே போ. கை வர. ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வாங்க. எவ்வளவு ஆள் இருக்கு உங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுங்க. எவ்வளவு ஆள் இருக்கு? ஏமா எதனால கொஞ்ச நேரம் நின்று வாங்க. உடனே இடம் நின்று கொடுக்க எங்க வரைக்கும் லைன் நிக்க